ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு குக் வித் வனி நிவி கிச்சனில் கொரவா மீன் குழம்பு பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் 1/2 கிலோ கொரவா மீன் எடுத்துருக்கேங்க. ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து அந்த கரைசலை கரைச்சி வச்சுருக்கேங்க. தேங்காய் 1 கப்பு, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சிக்கோங்க. 10-15 சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், மிளகாத்தூள், மல்லித்தூள். எப்படி செய்யணும்னு பார்ப்போம். புளி கரைசலை கரைச்சி வச்சுருக்கேங்க. இதில் மிளகாத்தூள் போட்டுக்குவோம். நல்லா 2 ஸ்பூனு மிளகாத்தூளுங்க, 2 ஸ்பூன் மல்லித்தூள், உப்பு தேவையான அளவு, இதில் தேங்காய் 1 கப்பு, எல்லாத்தையும் போட்டு கரைசலாக கரைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நிறையாவே ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சுங்க. பொரிஞ்சு வந்தோன்னா கருவேப்பிலை போட்டுங்க. கருவேப்பிலை போட்டோன்னா வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. லைட்டாக வதக்கிக்கோங்க. 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. தக்காளி போட்டுக்கோங்க. நைஸாக அரிஞ்சு போட்டுக்கோங்க. 1 தக்காளி போட்டுங்க. 2 தக்காளி வேணால் போட்டுக்கோங்க. புளிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வந்து நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்க கரைச்சலை எடுத்து ஊற்றிக்கோங்க. கரைசலை கரைச்சி ஊற்றுங்க. இது ஒரு கொதி வந்தோன்னே மீனை போட்டு வேக வைக்க வேண்டியது. கொதி வந்துருச்சான்னு பார்ப்போங்க. நல்லா கொதி வந்துட்டுங்க. அந்த பச்சை வாடை, அந்த மிளகுத்தூள் வாடை போகணும். அந்த அளவுக்கு கொதிக்கணும். மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் வாடை போகணும். இப்போ மீன் எடுத்து போட வேண்டியது. ஒரு சுற்றி நல்லா இதுன்னு விடுங்க. கரண்டியை போட்டால் கரைஞ்சிடுங்க. அதனால் நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு ஆவி தாங்க. ஒரு ஆவி இருந்தால் அப்படியே இறக்கிற வேண்டியதாங்க மீனை. அவ்வளோதாங்க, மீன் வந்துடுச்சுங்க. சர்வ் பண்ண வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, கொரவா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ண வேண்டியதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.